அனைவருக்கும் வணக்கம். நாம் உலகின் சிறந்த புத்தகங்கள் வரிசையில் நிறைய புத்தகங்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டே வர்றோம். இன்றிலிருந்து சரியாக 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக, என்னுடைய ஞாபகம் சரி அப்படின்னா 1958ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஜமீலா அப்படின்ற புத்தகம் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம். இந்த புத்தகம் பெண்ணியம் சார்ந்த ஒரு புத்தகம். அனைத்து சாதியிலும் தாழ்ந்த ஜாதி பெண் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் எல்லா வகையிலும் எல்லா நாடுகளிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த காலம் உண்டு. இன்றைக்கு அவங்க ரொம்ப முன்னேறி ஆணுக்கும் மேம்பட்ட நிலையில் நிறைய சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவங்க முன்னேறது அவ்வளவு சிரமமான காரியம் இல்லாமல் இருக்குது. 1958 இந்த புத்தகம் சோவியத் இலக்கியத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதை எழுதினவர் சிங்கிஸ் ஐத்மாத்தவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர். ரஷ்ய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த எழுத்தாளர்களில் இவரும் ஒருத்தர். இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பூ சோமசுந்தரம் அப்படின்றவர். ஸோ அவருடைய இந்த மொழிபெயர்ப்பு புத்தகத்தை தான் இப்போ நாம் பேச போகிறோம். பெண் ஒரு புரியாத புதிராகவே இருந்திருக்கா அப்படின்னு நம்மெல்லாம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலை அப்படின்றது தான் நிதர்சனம். நாம் எப்போவுமே அடிப்படை தேவைகள் அப்படின்னு உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு 3 மட்டும்தான் சொல்லுவோம். இப்போது நெட்டு, டேட்டா கூட அடிப்படை தேவை தான் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. ஆனால் அடிப்படை தேவைகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று புரிதல். உணவு, உடை, உறைவிடம் இதோடு சேர்த்து புரிதல் அப்படின்றதும் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படையான தேவை. நாம் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறோமா, முக்கியமாக பெண்களை புரிந்து கொண்டோமா அப்படின்றது தான் இந்த கதையோடைய ஒரு அடிநாதம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் போர் நடைபெற்று கொண்டு இருக்கு. போர் நடந்து முடியக்கூடிய அந்த தருவாயில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்தது, அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த ஜமீலா. கிர்கிஸ்தான் அப்படின்னு ஒரு நிலப்பரப்பு சோவியத் ரஷ்யாவோட இருந்துச்சு. இப்போ தனி நாடாக 1991ஆம் ஆண்டுலேருந்து அது ஒரு தனி நாடாகவே இருக்குது. அந்த கிர்கிஸ்தான் நிலப்பரப்பு ஸ்டெபி புல்வெளி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜியாகிரஃபிலெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. ஸ்டெபி புல்வெளி, அந்த புல்வெளி சார்ந்த ஒரு மலைப்பாங்கான இடம்தான் இந்த கிர்கிஸ்தான். அந்த கிர்கிஸ்தானை அமைவிடமாக கொண்டு தான் இந்த கதை நகரும். அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் பழங்குடியின மக்களில் இருக்கக்கூடிய ஒரு நாடோடி இனக்கூட்டம், அதோடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, அங்கே அன்பு எப்படி இருக்குது, அங்கே காதல் எப்படி இருக்குது, சமூக வாழ்க்கை எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் சொல்லப்பட்ட கதை தான் இது. 78 பக்கத்தில் சொல்லப்பட்ட மிகச்சிறந்த கதை. இந்த கதை வெளிவந்த நேரத்தில் பயங்கரமான அதிர்வலைகளை உலகம் முழுமைக்குமே ஏற்படுத்துச்சு. இது சினிமாவாக வந்திருக்கு. நிறைய மொழிபெயர்ப்புகள், நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு புத்தகம் இந்த ஜமீலா. இது என்ன பேசுது அப்படின்னு பார்த்தா, நாம் திருமணம் அப்படின்னு ஒரு பந்தம் இருக்குது, காதல் அப்படின்னு ஒன்று இருக்குது, காதல் திருமணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் எது சரி எது தவறு? நல்ல விதமாக அமைஞ்சிட்டா எதுவுமே சரி இல்லை அப்படின்ற போது, அது தவறாகும் போது, ஒருத்தரை நாம் புரிந்து கொள்ளாத போது, அது காதலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் அது ஒரு தவறு அப்படின்ற நிலைக்கு தான் போகுது. பெண்ணுக்கு இப்பையும் கூட முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். இந்த கதையில் மாமியார், மருமகள், ஒரு சமூகம், போர் சூழல், ஆண்கள் செய்கின்ற ஒரு வேலையை பெண்கள் செய்யலாமா, செய்ய முடியும் அப்படின்னு காட்டினவ தான் ஜமீலா. இன்றைக்கி கூட நிறைய வீடுகளில் பெண்களை வேலைக்கு அனுப்பணுமா அப்படின்ற வினாக்கள் அப்படியே தொக்கி நிற்கிது. ஆனால் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெண்
வேலைக்கு போய் என்னென்னலாம் மாற்றங்கள் உருவாச்சு, என்னென்னலாம் சமூகம் அவளை பற்றி அவதூறு பேசிச்சு, அதை எப்படி அவள் எதிர்கொண்டாள் அப்படின்றது தான் இந்த கதையுடைய சாராம்சமாக நம்ம கொள்ளலாம். இதில் உள்ள ஹீரோயின் பேர் தான் ஜமீலா. அவள் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிறா. ஒரு 4 மாதம்தான் கணவனுடைய வாழ்க்கை இருக்குது. 4 மாதம்தான் திருமணமாகி. 4 மாதம் முடியும் போது கணவன் ஒரு போர் நிமித்தமாக அவர் போர்க்களத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. தன்னுடைய மாமனார், மாமியார், கொழுந்தன் இவங்களோடலாம் அந்த பெண் அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. அப்போது எல்லாருமே போருக்கு போனதுனால வயது குறைந்த சிறுவர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு கூட்டுப்பண்ணை முறையில் தானியங்களை உற்பத்தி செய்கிறதுல, ஏன்னா போருக்கு தானியங்கள் அனுப்பப்படணும். அங்கே ஒரு பலகையிலே எழுதியிருக்கும், அனைத்து தானிய கதிரும் போர் முனைக்கானது அப்படின்னு. அப்போ இங்கே தானியம் விளைவிக்கிறதே சண்டைக்கு எல்லோரும் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட்டு தேவை இல்லையா, அவங்களுக்கு உணவு தேவை இல்லையா, அந்த உணவை கொடுக்குறதா தான் இருந்திருக்கு. அப்போ எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் இராணுவ வீரன் இருந்திருக்கான். அப்போ அவனுக்கான உணவை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்துடைய கடமை. அப்போ இங்கே உழைக்கின்ற ஆண் இல்லை அப்படின்னா சிறுவன், அவங்களும் இல்லைன்னா பெண் இருந்தால் கூட அவங்களும் என்ன செய்யணும், வேலைக்கு வரணும். அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் வேலைக்கு போகிறவ தான் ஜமீலா. அந்த ஜமீலா இயல்பாகவே எல்லாத்தையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவ, ரொம்ப துடுக்குத்தனமானவ, ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவ. நம்மெல்லாம் ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் சிரிக்கணும், இப்படி தான் நிமிர்ந்து பார்க்கணும், அப்படிலாம் நிறைய கட்டுப்பட்டித்தனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னமும் இருக்குது. அதெல்லாம் உடைத்து பெண்கள் முன்னேறி வருகிறார்கள் அப்படின்றது இன்னொரு புறம் இருந்தாலும் அப்படியும் இருக்குது. நம்மளுடைய குடும்பங்களில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விதிமுறைகள் இருந்துச்சு, இருக்குது. 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கதையில் வரக்கூடிய அந்த குடும்பமும் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு குடும்பம்தான். அதில் மாமியார் சொல்கிறதா ஒரு வசனம் வரும், ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ஸ்திரமானது, அவளுக்கு கிடைச்சே ஆக வேண்டியது என்ன அப்படின்னா குழந்தை பேரும் வசதியான வீட்டில் திருமணம் ஆவதும் தான். அப்போது ஜமீலா கிட்ட அந்த மாமியார் சொல்லுவா, நீ வசதியான குடும்பத்துக்கும் நீ வாக்கப்பட்டு வந்துட்ட, ஸோ இன்னும் நீ குழந்தைகள் பெற்றுக்கணும், இது மட்டும் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை ஸ்திரமானதாக உறுதியானதாக இருக்கும், இதுதான் ஒரு பெண்ணுக்கு தேவை அப்படின்னு. ஜமீலா அதுக்கு சரி இல்லை அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப அமைதியாக அதை கடந்து போவா. அவள் அதை நம்பலை, அவளுக்கு வேறு விதமான எண்ணங்கள் இருக்குது. இப்போது அந்த சமூகத்தில் கடிதம் எழுதுதல் அப்படின்னு ஒரு பழக்கம். ஏன்னா கணவன் போர் முனையில் இருக்கார், அவர் கடிதம் எழுதுவார். அப்போ அந்த கடிதத்தை அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய குடும்பத் தலைவருக்கு தான் அவர் எழுதணும். மனைவிக்குன்னு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதப்படக்கூடாது, அவங்க உள்ள சமூக சூழ்நிலை அப்படி. அப்போ அப்பாவுக்கு தான் எழுதுவாங்க, அப்பா எப்படி இருக்கீங்க, என்ன உடல்நலம் எப்படி இருக்குது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இல்லை எனக்கு இப்படியான சிக்கல்கள் இருக்குது. அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க, தம்பி எப்படி இருக்கான், தங்கை எப்படி இருக்கா, ஊர் பெரியவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, இப்படி எல்லாரையும் கேட்டுட்டு கடைசி வரியாக ஜமீலாவையும் விசாரித்ததாக சொல்லுங்கள் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். ஜமீலா அந்த கடிதத்தை படிக்கும்போது தன்னுடைய கணவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு படிச்சுட்டே வருவாங்க. ஆர்வம் மிகுதியில் கண் விரிஞ்சு அப்படியே படிச்சுட்டே வருவாங்க. போக 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 கடைசி ஒரு வார்த்தையில் இல்லை ஒரு வரியில் தான் அவளை பற்றின ஒரு விசாரிப்பு தான் இருக்குது, ஒரு நலம் விசாரிப்பு தான் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு அப்செட் ஆயிடுவான். என்னடா அது, நம்ம கணவன் நம்மளை இப்படி தான் விசாரிக்க தானே செய்கிறான், நம்மளை அவன் நேசிக்கலையே, நேசித்து ஒரு கடிதம் எழுதலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கும். அப்போது இந்த தானியங்கள்லாம் அறுத்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரியான பணிகளுக்கு இந்த ஜமீலாவும் அவனுடைய கொழுந்தனும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் போகிறாங்க. அப்போது இன்னொரு கேரக்டர் வருது, தானியார் அப்படின்னு அவருடைய பேர். அவர் போர்க்களத்தில் போய் முடமாகி, அதாவது முடமாகின்ற சென்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டு காயங்கள் பட்டு போர்லேருந்து திரும்பி வந்த ஒரு நபர். அவர் ஒரு போர் வீரன் தான், ஆனால் போர் புரிகிற அளவுக்கு அவருடைய உடல் தகுதி இல்லை. நிறைய அவர் ஒரு அனாதையாக இதில் காட்டப்படுறாரு. பாலைவனத்தில் வேலை செய்கிறாரு, நிறைய கால்நடைகளை மேய்க்கிறாரு, அதுக்கப்புறம் போருக்கும் போகிறாரு. இதுதான் சொந்த ஊர் அப்படின்னு இல்லாத ஒரு நபர். ஆனால் இந்த குடும்பம் இருக்கு இல்லையா, இந்த ஊர் தான்
தன்னுடைய முன்னோர்களுடைய ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்களோட முன்னோர்கள் அங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஊரில் வந்து இருக்கார். ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, சொந்த பந்தங்கள் அப்படி யாரும் இல்லை. 2 தலைமுறைக்கு முன்னாடி அங்கே இருந்ததா சொல்கிறாங்க அவங்களுடைய முன்னோர்கள். அவர் அங்கே போர் முடிஞ்சு அங்கே தான் வர்றார். அவரும் என்ன செய்கிறாரு, ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒருத்தராக. அவருக்கு வந்து ஒரு பொறாமை, ஒரு பரிவு, ஒரு இரக்கம், எந்த விதமான உணர்வுகளும் அவருக்கு இருந்ததா இல்லை. ரொம்ப சமநிலையோடு இருந்தார், ரொம்ப அமைதியாக இருந்தார் அப்படின்னு தான் இதில் காட்டுறாங்க. அவருமே இவங்களோட சேர்ந்து ஒரு டீம், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு டீம், இவ்வளவு தானியங்களை குதிரை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய வேலையாக இருந்திருக்கு. அப்போ இவருடைய தீராத இந்த சோகத்துக்கு, இந்த அமைதிக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாருமே வந்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க. அவர் ஒரு சட்டை தான் வச்சுருப்பார், அந்த சட்டையை தான் துவைச்சி போடுவார். அவருக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லை. எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் வந்து தூரமாக போய் எங்கேயாவது ஒரு நதியையோ இல்லை ஒரு மலை முகட்லேயோ போய் உட்காந்துப்பார். ஒரு குயில் கூவுறதை கேட்டுட்ருப்பார். ஒரு பிரம்மை பிடிச்சது போல் இருப்பார். மற்றவங்களோட கலகலப்பாக பேசி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு இல்லை, அவர் அதை விரும்பலை, எப்படின்னாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அமைதியாக இருந்திருக்கார். ஸோ போரில் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள், அந்த காயங்கள், சார் நமக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் தான் அவரை இப்படி மாற்றிருக்கு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு அவரை கிண்டல் பண்ணுவாங்க, பரிகாசம் செய்வாங்க. அவருக்கு ஆதரவாக பேசுகிறதெல்லாம் இல்லை. அவர் ஒரு ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளாக அந்த ஊரில் வந்து இருந்துகிட்ருப்பார். ஸோ இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஜமீலா மேலே இதில் கிச்னே பாலான்னு சொல்கிறாங்க. கிச்னே பாலான்னா சின்ன பையன், அந்த கொழுந்தன் அண்ணின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜேனே அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த கிச்னே பாலா ஜேனே, கிச்னே பாலான்னா கொழுந்தன், கணவனுடைய தம்பி. தன்னுடைய அண்ணியை இவர் என்ன கூப்பிட்றாரு, ஜேனே அப்படின்னு கூப்பிட்றாரு. இந்த 2 பேர் அந்த தானியார், அந்த காயம்பட்ட போர் வீரன். இந்த 3 பேர் தான் ஒரு குழு. இவங்க 3 பேர் சேர்ந்து தானியங்களை என்ன செய்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. திருப்பி வந்து காடுகள்லேருந்து, வயல் காடுகள்லேருந்து மறுபடியும் தானியங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரியான வேலைகள் தான். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தானியங்கள் வேறு போர்க்களங்களுக்கு போகும். இப்படி தான் இந்த வேலைக்காக தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து குழுவாக இயங்கிட்டே இருப்பாங்க. அப்போ இப்போ வரும்போது இவருடைய அமைதி இவங்களுக்கு பிடிக்காது. என்ன இப்படி அமைதியாகவே இருக்கார், உம்முன்னே இருக்கார் அப்படின்னு தோணும். ஆனால் அவர் வந்து ஒரு நீரோடைய, ஒரு குயிலின் ஓசையை, ஒரு அமைதியை, மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தனிமையான இடத்தை தேடி போய் அதை வந்து ரசிக்கிறாரு. யாரோடையும் அவர் பேசுகிறதே இல்லை. இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இந்த பரிகாசம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சினிமாலாம் பார்ப்போம் இல்லையா, ஹீரோயின் வந்து சண்டை போட்டுப்பாங்க, அப்புறம் அது வந்து அந்த மோதல் வந்து அப்புறமா காதலாக மாறும் அப்படின்னு. இதே போல் அந்த தானியாருக்கும் இந்த ஜமீலாவுக்கும் சின்ன சின்ன சண்டைகள், ஜமீலா வந்து அவரை டீஸ் பண்ணுறது, அவர் அதுக்கு அமைதியாக போகிறது, அவர் ஒரு சில நேரங்களில் கோவப்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் தானியங்களில் போட்டுட்டு திரும்பி குதிரை வண்டியில் வரும்போது இந்த ஜமீலா வந்து ஒரு பாட்டு பாடுறா. ஜாலியாக போகலாமே, நம்மெல்லாம் கூட அதை அனுபவிச்சிருப்போம். ஒரு மாட்டு வண்டியில் இதெல்லாம் போகும்போதெல்லாம் நம்ம ஒரு ஏதாவது வாயில் இருக்க பாட்டை முணங்கிட்டே வருவோம். இல்லை அங்கே இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல ஒரு பாட்டை வந்து பாடுவோம். ஏற்றம் இறக்கும் போது, இப்போ பேருந்தில் போகும்போது, ஒரு ட்ரெயினில் போகும்போதெல்லாம் நம்ம பாடல் பாடுறது நம்மளுடைய வழக்கமாக இருக்கும். அதுபோல் அந்த மாட்டு வண்டியில், குதிரை வண்டியில் இந்த மாதிரி போகும்போதும் இந்த ஜமீலாவுக்கு இந்த பாடுகின்ற பழக்கம் இருக்குது. ஜமீலா பாடுறாங்க. எங்கே தானியார், நீ பாடுவியா, உனக்கு தான் ஒன்றுமே தெரியாத, நீ தான் பேசவே மாட்டியே அப்படின்லாம் வந்து அவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தானியார் வந்து ஒரு பாடலை வந்து பாடுறார். அப்போ இவங்களுடைய பாடல் ரொம்ப துள்ளலாக இருக்குது. தானியாருடைய பாடல் ரொம்ப நிதானமாக, ரொம்ப ஒரு சோகம் வாய்ந்ததாக, ரொம்ப தேசபக்தி மிகுந்ததாக, தனக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஏக்கத்தை வெளிப்படுத்துவதா, ரொம்ப ஆத்ம ரீதியாக அந்த பாட்டு வந்து கேட்டோன்னே அப்படியே எல்லாரையும் கண் கலங்க செஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு வகையான பாடலை வந்து அவர் பாடுறார். அப்போ அந்த பாடல் பாடின அந்த நிமிஷத்தில் இந்த ஜமீலாவுக்கு தானியார் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. இப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு இரவு அப்படியே ஒரு 4:30-5 மணிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்போ அது பகலாக மாறுதுன்னே தெரியாது. அந்த பாயிண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பூ மொட்டாக இருந்து எப்போ மலருதுன்னே நமக்கு தெரியாது.
அதே போல் தானியார் மேலே இவங்களுக்கு எப்போ அந்த ஒரு அன்பு வந்தது அப்படின்னே அவங்களுக்கு உணர முடியாது. அப்படி அந்த உணர்வு வந்து மாறிடும். ஒரு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் மேலே ஒரு அன்பு வந்து உருவாயிடும். தானியாருக்கும் அந்த அன்பு தேவையானதாக இருந்தது. ஏன்னா தானியாருக்கு யாருமே இல்லை. ஆனால் ரொம்ப இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜமீலா ஏற்கனவே திருமணமானவள். அந்த திருமணம் செய்த சாதிக், இந்த ஜேனேன்னு சொல்கிறோம்ல, அப்போது சாதிக்கோட மனைவி தான் ஜமீலா. சாதிக்கோடைய தம்பி தான் சையது. அந்த சையதுக்கு ஜமீலா வந்து ஜேனே, அண்ணி. சாதிக் யார்? ஜமீலாவோட கணவன். நல்லவர். அவர் வந்து அந்த ஊர்லேயே மிகச்சிறந்த வீரனாக அறியப்பட்டவர். ஒரு வசதியான குடும்பம். போர்க்களத்துக்கு வந்து ஒரு தாய்நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போருக்கு போயிருக்காரு. ஒரு வீரன், ஒரு அழகான மனைவி இருக்காங்க. அந்த குடும்பத்தை ரொம்ப நல்ல விதமாக நடத்திட்டு வரக்கூடிய ஒரு ஆள். இப்போ காயம்பட்டு ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இன்னும் 2-3 மாதங்களில் அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்றது அவருடைய கடிதங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. அப்போ அவர் ஒரு சிறந்த வீரன். அவர் மேலே குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த சமூக கட்டுப்பாடு, அவர் ஏதாவது கடிதம் எழுதினா கூட தன்னுடைய மனைவி மேல் இருக்க அன்பை வந்து எழுத முடியல. உண்மையிலே அவருக்கு அன்பு இருந்ததா இல்லையா அப்படின்றதும் நம்ம அதில் பூடகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எழுத முடியல. ஜமீலா என்ன ஃபீல் பண்ணுறான்னா, நம்ம கணவன் நம்மளை நலம் விசாரிக்கிறதே தவிர நம்மளை நேசிக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறான். ஆனால் இந்த நேசம் இப்போது தானியார் மேலே வந்துடுச்சு. தானியாருடைய அந்த சோகம் இவங்களுக்கு பிடித்தமானதாக மாறிச்சு. அப்போ எந்த வகையில் சாதிக் தானியாரை விட உயர்ந்தவன் அப்படின்னா நமக்கு பதில் இல்லை. ஒரு பெண்ணுடைய மனம் எப்படி இயங்கும், பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரில. மாமியார் சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை பெற்றுக்கிறதும் வசதியான குடும்பத்தில் வாக்கப்படுறதும் தான் சந்தோஷம் அப்படின்னு. அப்படின்னா ஜமீலா இந்த ரெண்டுமே கிடைக்கப்பட்ட ஒருத்தர் தான். அதாவது இன்னும் குழந்தை பேர் இல்லை, ஆனால் வசதியான வீட்டில் வாழக்கூடிய ஒரு பெண் தான். ஆனால் அதுக்கு அவளுக்கு போதுமானதாக இல்லை. ஒரு மிகச்சிறந்த வீரனை தான் கல்யாணம் முடிச்சிருக்கா. நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தனை தான் கல்யாணம் முடிச்சிருக்கா. ஆனால் அதுவும் அவளுக்கு தேவையானதா இல்லை. அவருக்கு அதை விட ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான தேவையாக இருக்குது. அதுதான் ஒரு பரிவு, ஒரு அன்பு, ஒரு நேசம். அது யார்கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னா தானியார்கிட்டருந்து கிடச்சிருக்கு. தானியார் அன்பு காட்டினாரா அப்படின்னா இல்லை. அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற ஒருத்தனாக தானியார் அறியப்படுறார். அப்போது அன்பு காட்டுறது மட்டும் இல்லை, அன்பை ஏற்றுக்கிற நிலைமையில் ஒருத்தர் இருந்தால் கூட போதும். நாம் அன்பு காட்டுறதுக்கு அவர் ஏதுவானதாக இருந்தால் கூட போதும். அவர் மேலே நமக்கு அன்பு வந்துடும், காதல் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு காதல் தான் ஜமீலாவுக்கு தானியார் மேலே வந்தது. அப்போது இந்த உலகம் வந்து அலங்காரமாக நிறைய விஷயத்தை பார்க்குது. பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், ஊர் மெச்ச வந்து வாழணும், குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும், இதுதான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் ஜமீலாவுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை வந்து பிடித்தமானதாக இல்லை. ஏதோ ஒரு வெறுமையை உணர்றா. அவர் வந்து ஒன்றுமே இல்லாத, ஊர் பேர் அறியாத, தனக்குன்னு சொந்த பந்தங்கள் இல்லாத, பெரிய பணம் இல்லாத, பொருளாதார வசதி இல்லாத, உடல் ஆரோக்கியம் கூட குறைந்த தானியார் மேலே ஒரு அன்பு வந்து அவருக்கு வருது. இது இந்த கிச்சினே பாலான்னு சொல்லக்கூடிய சையதுடைய பார்வைக்கு, சையதுக்கு தெரிய வருது. ஏன்னா இவர் தான் 3 பேர் தானே போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேருடைய நடவடிக்கைகள் இந்த சையது வந்து பார்க்குறாரு. பார்த்து, ஓ அண்ணி வந்து இப்படி காதல் வயப்பட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவருக்கு ஏதோ புரியுது. இவருக்கு அண்ணியோடைய அழகு, அவங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன பிள்ளைகள் நமக்கு பிடிக்கல, ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பிடிக்கும். ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள உறவு பார்த்திங்கன்னா, ஓ நம்மளை விட அவங்க ரொம்ப தானியாரை அன்பாக வச்சுக்கிறாங்களே. ஏன்னா இந்த அண்ணி வந்து தன்னுடைய கணவனுடைய தம்பியையும் அன்பாக தான் பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த அன்பு வேற, தானியார் மேலே வந்த அன்பு வேற அப்படின்றத இந்த கிச்சினே பாலா, அந்த கொழுந்தன் வந்து புரிஞ்சுக்கிறார். இது தப்பா ரைட்டா, இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமா, இல்லை நம்ம வீட்டில் சொல்லிடலாமா, அப்படிலாம் அவருக்கு நிறைய பெரிய குழப்பங்கள் வருது. ஆனால் அவருக்கு வந்து இந்த அன்பில் ஒரு பரிசுத்தம் இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணுது. அதனால் அவங்களுடைய அன்பையும் இவர் என்ன செய்கிறாரு, சப்போர்ட் தான் பண்ணுறார். சப்போர்ட் பண்ணுறார் இந்த சென்ஸ், அதை எதிர்த்து எதுவுமே அவர் வந்து பண்ணலை. அதை உணர்ந்துட்டு அவங்க அன்பு செய்கிறதுக்கான ஒரு இடைவெளியோடு இவர் வந்து இருக்கார். அவங்களோட தான் தானியங்களை கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள்
இந்த தானியாரும் ஜமீலாவும் அந்த ஊரை விட்டே என்ன செய்கிறாங்க, வேற ஒரு ஊருக்கு புறப்படுறாங்க. அது இவருக்கு தெரியுது. அப்போ இந்த 2 பேரும் தனிமையில் அமர்ந்து உட்காந்து பேசுகிறத அடிப்படையிலேயே ஒரு ஓவியனாக இருக்கக்கூடிய இந்த கிச்னேபாலா வந்து பார்த்து ஒரு படமாக வரைகிறாரு. ஜமீலா கேட்குறாங்க, இந்த படத்தை நான் வந்து என்னுடைய நினைவு சின்னமாக வச்சுக்கிறேன், எனக்கு இது கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோன்னே சரின்னு கொடுத்துட்றாங்க. அதை மடித்து ஒரு தோல் பை இருக்கும் வீட்டில், அதில் வந்து வச்சுப்பாங்க. ஆனால் ஊரை விட்டு போகும்போது அதை அவங்க அந்த படத்தை எடுத்துகிட்டு போகல. அவங்க தானியாரோடைய உண்மை இருக்கும்போது இது ஏன் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. தானியாரோட கிளம்பி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இவர் தானியாரும் ஜமீலாவும் போகிறத இந்த பையன் பார்த்துட்டே இருக்கான். ஜமீலா ஜமீலான்னு தன்னுடைய சத்தம் எவ்வளோ தூரம் கேட்க முடியுமோ அவ்வளோ தூரம் சத்தமாக கத்துறான். ஆனாலும் அந்த சத்தத்தையும் தாண்டி ஜமீலாவும் தானியாரும் வேறொரு ஊருக்கு அவங்களுடைய காதல் நிமித்தம் என்ன செஞ்சிடறாங்க, ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்போ ஊர் என்ன பேசும் அப்படிலாம் அவங்க கவலைப்படவே இல்லை. தானியார்கிட்ட சொல்கிறாங்க, நான் உன் மேலே அன்பு செலுத்திட்டேன், நீ யோசிக்கலாம் இவ ஏற்கனவே திருமணமானவ தானே அப்படின்னு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஊர் என்ன பேசும் அப்படின்றத பற்றி எனக்கு கவலை இல்லை. உனக்கும் இப்படி தோணுச்சுன்னா நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு இனிதான் புத்தி வரும், ஜமீலா தப்பான முடிவு எடுத்துட்டா, ஒரு ஒரு ஊர் பேர் தெரியாத ஒருத்தவனை காதலிச்சிட்டா, இவனுக்கு என்ன குறைச்சல் சாதிக்கு, அவர் ஒரு சிறந்த போர் வீரன், நல்ல வசதியான குடும்பம், ஒரு நல்ல அற்புதமான குடும்பம், இங்கே அவள் வாழாமல் வெளியில் போயிட்டாளே அப்படின்னு ஊர் வந்து தனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லி சொல்லி ஜமீலா வந்து திட்டுது. ஆனால் ஜமீலாவுக்கு என்ன தேவையாக இருந்தது, தான் நேசிக்கப்படவில்லை அப்படின்றத அவள் புரிஞ்சுக்கிட்டா. நேசிக்கப்படுறது தான் ரொம்ப பெரிய விஷயம், பணமோ காசோ பதவியோ அந்தஸ்தோ பெரிய விஷயம் இல்லை, தான் நேசிக்கப்படணும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சா. தானியாரும் இவளை நேசித்தானா அப்படின்னா, இவள் நேசித்ததுக்கு அப்புறம் தானியார் வந்து நேசித்தான். அப்போ சாதிக்கு மேலே இவளுக்கு அந்த நேசம் கூட வரல. ஏன் வரல? சாதிக்கு நலம்லாம் விசாரிக்கிறாரு, அவர் நல்ல கணவராக தானே இருந்தார் அப்படின்னா, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சாதிக்கை விட தானியார் எந்த வகையில் உயர்ந்தவன், ஏன் வந்து ஜமீலாவுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வந்தது அப்படின்னு சொன்னால், நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஒரு பெண்ணுக்கு இதுதான் தேவை, இப்படி இருந்தால் போதும் அப்படின்லாம். இந்த அன்பு, இந்த காதல் எந்த மாத்திரத்தில் எப்படி வரும், யார் மேலே வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ அங்கே எல்லாமே இருந்தது, ஒரு வீடு இருந்தது, சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருந்தது, சாதிக்கு வந்து நல்ல கணவனாக இருந்தான். ஆனால் நலம் விசாரிப்பதோடு அவன் நின்றுட்டான். மேபி அவன் அப்படி நின்னதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய சமூக சூழலாக கூட இருக்கலாம். ஒரு தனியாக வந்து மனைவிக்கு கடிதம் எழுதக்கூடிய சூழ்நிலைகள் கூட அங்கே இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஜமீலாவுக்கு அது தேவைப்பட்டது. நீங்கள்லாம் சொல்கிறீங்க ஒரு பெண்ணுக்கு இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு, அது இல்லை, நேசிக்கப்பட வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத எடுத்துக்கிட்டா. இப்போது கலை அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம இந்த இலக்கியங்கள்லாம் படிக்கிறோம், கலை இலக்கியங்கள்லாம் படிக்கிறோம், அதுக்கு முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்குது. கலை அப்படின்னா என்னென்னா, தான் பார்த்த விஷயங்களை, தான் உணர்ந்த விஷயங்களை தான் மட்டும் பார்க்காமல், தான் மட்டும் உணராமல், அதை மற்றவர்களும் பார்க்கும்படி செய்ய வேண்டும், அதை மற்றவர்களும் உணரும்படி செய்ய வேண்டும். அதுதான் கலை. இப்போ நான் வந்து ஒரு புத்தகத்தை படித்தேன், அந்த புத்தகம் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த தாக்கத்தை நீங்களும் உணரணும், நீங்களும் அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இப்போ நான் வந்து இந்த புத்தகத்தை பற்றிய, இந்த புத்தகம் என்னுள் ஏற்படுத்திய அதிர்வுகளை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது கலைனா என்ன? ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறது, நாம் உணர்றது மட்டும் இல்லாமல், அந்த விஷயத்தை மற்றவங்களும் பார்க்கணும், மற்றவங்களும் அந்த விஷயத்தை உணரணும் அப்படின்ற நோக்கத்தோடு நாம் சொல்லுகின்ற அல்ல நம்ம வரைகின்ற அல்லது நம்ம எழுதுகின்ற ஏதோ ஒரு வடிவத்தில் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயந்தான் கலை. தானியார் பாடின பாடல், அவன் எப்படி போரை, காதலை, அன்பை, உலகத்தை, இயற்கையை எப்படிலாம் அவன் உணர்ந்திருக்கான் அப்படின்றத அவன் பாடினான். அந்த பாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆன்மா இருந்திருக்கு, அந்த பாட்டுக்குள்ளே ஒரு சோகம் இருந்திருக்கு, அந்த பாட்டுக்குள்ளே ஒரு ஆழமான தீர்க்கமான உணர்வு இருந்திருக்கு. அந்த உணர்வு
தானியார் ஃபீல் பண்ணது, அதை அவன் பாடுறான். அந்த பாட்டை கேட்ட ஜமீலாவும் அந்த உணர்வை அடைகிறான். இதுதான் ஒரு மிகச்சிறந்த கலை. அப்போ அந்த பாடல் ஜமீலாவுக்குள்ள ஒரு காதலை ஏற்படுத்திடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை சாதிக் வந்து ஜமீலா கிட்ட ஏற்படுத்தலை. அவன் உலகியல் நடைமுறையில் மிகச்சிறந்த கணவனாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காதலனாக இருந்தானா, காதலை உணர்த்தினானா அப்படின்னா அந்த இடத்துல பதில் இல்லை. இப்போ தானியார் அந்த மாதிரி தான் உணர்ந்த விஷயங்களை, அது சோகமாக கூட இருக்கலாம், அந்த சோகத்தை ஜமீலாவுக்கு கடத்தக்கூடிய திறன் வந்து அவனுக்கு இருந்தது. அது திட்டமிடப்பட்டது இல்லை, இயல்பாகவே அவனுக்குள்ளே இருந்தது. அந்த உணர்வு பிடிச்சு போய் ஜமீலா அவன் மீது காதல் வயப்படுறான். அப்போ எல்லாம் இவங்க ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்களுடைய இந்த உறவை, இவங்களுடைய காதலை திருமண பந்தத்திற்கு மீறிய உறவு அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் எல்லாருமே பழித்து பேசுகிறாங்க. ஆனால் ஜமீலா தன்னுடைய மகிழ்ச்சி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் உலகத்தை பற்றின கவலைகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தனக்கு பிடித்த ஒருத்தனோடு, தன்னுடைய நேசத்தை, காதலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருத்தனோடு அந்த ஊரை விட்டே வெளியில் போயிட்டான். இன்றைக்கும் கூட நம்ம இப்படிப்பட்ட உறவை நம்ம ஏற்றுக்குவோமா, நம்ம சமுதாயம் ஏற்றுக்குமா, நம்ம குடும்பங்கள் இப்படி நடந்தால் நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அவளுக்கு என்ன தேவைப்பட்டது, ஒரு பெண்ணுக்கு என்ன தேவைப்பட்டது, ஒரு நேசம் தேவைப்பட்டது. நம்மெல்லாம் ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், ஒரு பொண்ணை கொடுக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னாலும் உத்தியோகம், புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு வந்து வீடு வாசல் இருக்கா, அவர் நிரந்தரமான பணியில் இருக்காரா, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நிறைய திருமணங்கள் இப்போ நடக்குது. ஆனால் அந்த 2 பேருக்குள்ளே ஒரு நேசம் இருக்கா, காதல் இருக்கா, அந்த பொண்ணுக்கு அவரை பிடிச்சிருக்கா, அப்படிலாம் வந்து போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளில் நம்ம அதெல்லாம் கடந்து போயிடுறோம். அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு தான் நேசிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம். ஸோ நாம் பெண்களை நேசிப்போம். நம்ம ஒரு கணவனாகவோ காதலனாகவோ இருந்தால் பெண்களை நேசிப்போம். அண்ணனாகவோ தம்பியாகவோ அப்பாவாகவோ இருந்தாலும் நம்ம பெண்களை நேசிப்போம். பெண்கள் மீதான நேசம்தான் பெண்களை இன்னும் சுதந்திரமான ஒருத்தராக மாற்றும். பெண்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா பரிசுத்தமான நேசத்தை அவங்களுக்கு பரிசாக கொடுக்கறது தான் நாம் செய்ய வேண்டியது. அதுதான் இந்த ஜமீலா அப்படின்ற இந்த புத்தகம் பேசுகின்ற முக்கியமான கருப்பொருள். அனைவரையும் நேசிப்போம். நன்றி, வணக்கம்.